பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் எங்களோடு கூட நீர் இருப்பீராக. எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். ஆமேன். என்ன, கிறிஸ்தவர்கள் விக்கிரகத்திற்கு பதிலாக சிலுவையை வணங்குகிறார்களா? தப்பு கணக்கு போட வேண்டாம். சிலுவை காட்சியின் மைய கதாநாயகனான தியாக செம்மல் இறைமகன் இயேசுவையே தியானம் செய்கின்றோம். ஆம், இறைவனின் தியாக அன்பை அறிய சிலுவை தியானம் அவசியமே. இதன் அருமையை அறிந்த பவுல், ரோமர்களும் மற்றவர்களும் கீழ்த்தரமாக மதித்த இந்த ஈன சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று வெற்றி பெருமிதம் கொள்கிறான். எனவே 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பாடலாகிய இப்பாடலும் சிலுவையின் பின்னணியில் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. பாடுகள் நிறைந்த தன் வாழ்க்கையின் பிரச்சனைகளின் மத்தியில் ஆறுதலை தேடி சிலுவை தியானத்தை மேற்கொண்ட ஒரு தேவ மனிதனின் உள்ளத்தில் எழுந்ததே இப்பாடலாகும். இப்பாடலை எழுதிய ஜார்ஜ் பெர்னார்ட் 1873ஆம் ஆண்டு ஓக்கியோவில் உள்ள யங்ஸ்டவுனில் பிறந்தார். சிலுவை தியானங்களின் போது 1913ஆம் ஆண்டு ஒரு நாள் இப்பாடலை எழுத ஆரம்பித்தார். அதை எழுதியவுடன் தன் சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்கவே தேவன் இப்பாடலை கொடுத்ததாக எண்ணினார். பின்னர் 7/6/1913 அன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இப்பாடல் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்பின் சிகாகோ நற்செய்தி கல்லூரியில் நடைபெற்ற கூட்டங்களில் பாடுபட்ட பிரபலமானது. இப்பாடலின் ராகத்தையும் பெர்னார்டே அமைத்தார். உலக பிரசித்தி பெற்ற இப்பாடலை எழுதிய பெர்னார்ட் 85ஆம் வயதில் 9/10/1958 அன்று தனது இவ்வுலக வாழ்வின் சிலுவையை பரலோகத்தின் பொற்கிரீடமாக மாற்றிக்கொண்டார்.
வேத வாசிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 17 முதல் 24 வரை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் என்பதே. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலையும் நான் உங்க கூட ஒரு 3 R ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். முதலாவதாக ரிப்பெண்ட், ரென்யூ அண்ட் ரிவார்ட். முதலாவது ரிப்பெண்ட் அப்படின்னா மனம் திரும்புதல் என்பது பொருள். நம்முடைய பாவ வழியை மட்டும் விட்டு தேவனுக்கு நேராக திரும்புவது ஒரு மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா மனம் திரும்புதலுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அது என்னது அப்படின்னா, நம்மளுடைய சிந்தையில ஒரு மாற்றம் பெறுதல். அதாவது நம்மளுடைய சிந்தை தெளிவடையும் போது நம்மளுடைய இருதயத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். இப்போ நம்ம வாசிக்கப்பட்ட அந்த பேசேஜ்ல நம்ம கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம வாசிக்க கேட்டோம். அதுல அவர் எப்போ மனம் திரும்புதல் அவருக்கு உண்டாகும் அப்படின்னா, அவருக்கு ஒரு தெளிந்த புத்தி வரும்போதுதான் அவருடைய தகப்பன் யார் என்பதை அவர் அறிகிறார். அதே போல இப்போ நம்மளுக்கு எப்போ அந்த மனம் திரும்புதல் உண்டாகும் அப்படின்னா, முதலாவது தேவன் யார் அப்படின்ற ஒரு விஷயமும், தேவன் நமக்காக செய்த காரியங்களையும் நம்ம அறிஞ்சு கொள்ளும் போது நம்மளுடைய இருதயத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். முதலாவது தேவன் யார். பைபிள்ல நம்ம ஏசப்பாக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நாள்ல கூட நான் உங்ககிட்ட ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். முதலாவதாக தேவன் நித்தியமானவர். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். He is an omnipresent God. omnipresent God அப்படின்னா அவருக்கு எதிர்காலமோ கடந்த காலமோ கிடையாது. அவர் நித்தியமாய் நிகழ்காலத்தை உடையவராய் இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிற தேவனுமாய் இருக்கிறார். அடுத்ததாக தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவனால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதற்கான எக்ஸாம்பிள் தான் இயற்கை மீது தேவனுடைய வல்லமை, மனுஷன் மீது தேவனுடைய வல்லமை, தூதர்கள் மேல தேவனுடைய வல்லமை, அப்புறம் மரணத்திற்கு மீதும் தேவனுடைய வல்லமை. அடுத்ததாக நம்ம என்ன கேரக்டரிஸ்டிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தேவன் சர்வ அறிவுள்ளவர். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். He is an omniscient God. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. He knows everything. அப்போ அவர் மனிதனாகிய நம்மள அவர் ரொம்ப அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள், கவலைகள், தேவைகள், குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய தேவனை நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்ததா, இவ்வளோ பெரிய தேவன் நமக்காக என்ன செய்தார்னு தெரியுமா? அதை நம்ம ஏசாயா 53ல வாசிக்க முடியுது. அவர் நமக்காக பாடுபட்டதை ஏசாயால வாசிக்க முடியுது. அவர் நமக்காக
அழகையும் சௌந்தரியத்தையும் இழக்கிறாரு. விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாம போகுது. அவர் அசட்டை பண்ணப்படுகிறார், மனுஷரால புறக்கணிக்கப்படுகிறார். துக்கம் நிறைந்தவராய் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்கிறார். நமக்காக காயப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், ஆக்கினைகளை சுமக்கிறார். அவர் நமக்காக தழும்புகளை ஏற்கிறார். அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக நம்மளுக்காக ஒப்பு கொடுக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய தேவன். ஆனா நமக்காக இது எல்லாத்தையும் செய்யும் போது அவர் ஒரு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போலதான் மௌனமா இருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நமக்காக செய்த இந்த தியாகத்தை நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் பெறுது. நம்மளுடைய சிந்தை அது தெளிவாகி தேவனுக்கு நேராக திரும்ப ஆரம்பிக்குது. இது ஒரு மனம் திரும்புதல். அடுத்ததாக நம்ம பார்க்க கூடிய ஆர் என்ன அப்படின்னா, இட் இஸ் ரெனியூவல். ஆஃப்டர் ரிப்பெண்டன்ஸ் நம்ம எப்படி ஆயிடுறோம் அப்படின்னா, ஒரு புது மனுஷனா நம்ம உண்டாயிடுறோம். we are reborn அப்படின்னு ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெனியூவல் ப்ராசஸ் ஒரு நாள் நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. இட் இஸ் a day by day ப்ராசஸ். நம்மளை டே பை டே நம்மளை சுத்திகரிக்கணும். சரி, இப்போ எப்படி நம்மளை டே பை டே சுத்திகரிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது வேதத்தை வாசிச்சு அதை தியானிச்சு நம்மளோட லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம டே பை டே நம்மளை சுத்திகரிக்க முடியும். வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். இதை நம்ம யோவான் 17:17 வாசிக்க முடியும். அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னா, we will have the mind of Christ. இதை நம்ம 1 கொரிந்தியர் 2 11 வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிக்க முடியும். சரி, இப்போ நம்ம ரிப்பெண்ட் ஆயிட்டோம், ரெனியூ ஆயிட்டோம், அதாவது மனம் திரும்பிட்டோம், நம்ம டே பை டே நம்மளை புதுப்பிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஆர் என்ன அப்படின்னா, இட் இஸ் ரிவார்ட், அதாவது வெகுமதி. இப்போ இந்த கெட்ட குமாரன் கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய எண்ணத்துல ஒரு தெளிவு ஏற்பட்டு அவருடைய தகப்பன் யார் என்பதை ரியலைஸ் பண்ணி அவருடைய தகப்பன் பக்கமா போறார். அப்போ அவருடைய தகப்பன் அவரை ரிஜெக்ட் பண்ணாம அவரை அக்செப்ட் பண்றாரு. ஸோ அதே போலதான் இப்போ நம்ம மனம் திரும்பிட்டோம், நம்மளுடைய லைஃபை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பானது என்ன ஆகும்னா, இட் வில் ரெஸ்டோர் அண்ட் இட் வில் பிகம் ரெஃப்ரெஷ். இதை நம்ம அப்போஸ்தலர் 3:19 வாசிக்க முடியும். அடுத்ததாக நமக்கு மன்னிப்பு கிடைக்குது. அதுவும் இல்லாம மிகுந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததா பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 2:28 அதை வாசிக்க முடியும். அப்போ இப்போ நம்ம மனம் திரும்பதுனாலையும் ரெனியூவல் ஆனனாலையும் நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை தேவன் கிஃப்டா கொடுக்குறாரு. இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம கிட்ட வரும்போது அவர் சகல சத்தியத்துக்கும் நம்மளை கைட் பண்ணுவார். இப்போ ஹோலி ஸ்பிரிட் நம்ம கிட்ட வந்தாச்சு. அப்போ அவர் நம்மளுடைய காடோட வில் நம்மளோட லைஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு நேரா நம்மள அவர் கைட் பண்ணிட்டு போவார். அப்போ தெய்வீக பாதுகாப்பும் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுடைய வாழ்வும் ஆசீர்வாதமா மாறும். இப்போ நம்மளுடைய வாழ்வு மட்டும் ஆசீர்வாதமா ஆகுறத விட நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். இறுதியாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த நித்திய வாழ்வை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள தேவன் நம்மளை கைட் பண்ணுவார். உலக சமாதானத்துக்கும் தேச தலைவர்களுக்கும் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளிலேயும் தேசத்துக்காகவும் உன் பாதத்தில் வருகிறோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இக்கட்டுகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் நாட்டை ஆளக்கூடிய நியாயத்தை கட்டளையிடும். உலகத்தில் நன்மையும் சமாதானத்தையும் பெருக செய்யும். ஆமென். வாலிபர்களின் நலனுக்காக ஜெபம் செய்வோம். மகா இருக்கவும் கிருபையும் தயவும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபராகிய நாங்கள் உம்முடைய அன்பிலும்
வழி நடத்துதலும் வளர கிருபை செய்தருளும். எங்களைப் போல மற்ற வாலிபர்களும் உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்யும். பிசாசின் தந்திர வலையில் விழாதபடி எங்களையும் உம்முடைய செட்டையின் கீழ் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. உமது ராஜ்யம் வருவதாக. உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து இரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே சுவாமி. ஆமென்.